ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திக் திக் நிமிடங்கள். இன்னைக்கு நம்ம என்ன சம்பவம் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தில் ஒரு தம்பதிக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுமண தம்பதியருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா, ரமேஷ் அப்படின்ற வாலிபர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, சென்னையில ஐடி கம்பெனியில ஒரு நல்ல ஐடி கம்பெனியில ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் வந்து வீட்டுக்கு ஒரே பையன். ரொம்ப வருஷமா அவர் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு பெண்ணும் கிடைக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா அப்படின்ற பெண் தான் ஒரு பெண் கிடைக்கிறாங்க. அவங்களுக்கும் ரமேஷும் நல்லாவே பிடிச்சிருக்கு. பொண்ணு போய் பார்க்குறாங்க, 2 பேரும் பிடிச்சிருக்கு. திருமணமும் நடந்துருக்குங்க. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும், திருமணம் ஆச்சுனாலே ஹனிமூன் அப்படின்ட்டு போவாங்க. இப்போ ஹனிமூன் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடைக்கானலுக்கு போகிறாங்க. கொடைக்கானலில் வந்து ஒரு ரிசார்ட் ஒன்று புக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவர் ஐடியில் வேலை செய்கிறதுனால காசுக்கு பஞ்சம் இல்லை. அதனால் நம்ம வந்து ஹனிமூன் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிசார்ட் ஒன்று புக் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிசார்ட். ஆனால் இவங்க தனியாக நேரத்தை செலவிடணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்த புக் பண்ணுறாங்க. இடமும் பார்க்கணும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லா இதுவுமே சகலமுமே அந்த ரெசார்ட்டில் வந்து அடங்கியிருக்கு. சுற்றி உங்களுக்கு காடு. ஆனால் வந்து நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு பில்டிங்காக அந்த இடம் இருக்குது. இப்போ ஹனிமூனுக்கு போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு விடிய காலில் போயிடுறாங்க. நைட்டு ஏறி விடிய காலில் அவங்க போய் ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. ரிசார்ட் போயிட்டு செக்இன்லாம் பண்ணி திங்ஸ்லாம் அங்கே வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து ரிசார்ட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து அங்கே கொடைக்கானலாம் நிறைய இடம் இருக்கும், நம்ம எல்லா இடத்துலையும் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது என்னன்னா, இல்லை 2 பேரும் ஒரு கார் ஒன்று புக் பண்ணிக்கிறாங்க. புக் பண்ணிட்டு ஒரு இடமா போய் பார்க்குறாங்க. ஒரு இடமா வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. கொடைக்கானல் பற்றி சொல்லணும்னா நிறைய இடம் இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு இடமா போய் சுற்றி பார்க்குறாங்க. அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு இறக்கி விடுறாங்க. உள்ள நடந்தே போயிட்டு இருக்காங்க. நடந்து வந்து அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாங்க. அது வந்து ஒரு காடு பகுதி மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து கூட வராங்க. கூட அந்த டூரிஸ்ட்டுக்கு வர மக்கள் எல்லாம் என்ன வரும், கூட வந்துட்டே இருக்காங்க. ஒரு எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க யார் வராங்களா இல்லையா அப்படின்னு பார்க்காம நல்லா உள்ள நல்லா காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு 2 பேரும் கொஞ்சம் தனிமையில் கொஞ்சம் சும்மா ஜாலியாக ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நேரம் போகிறது தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது தான், என்ன ரொம்ப நேரமாக ஆள் யாருமே வரலையே, சரி யாருமே வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் வந்து, சரி நம்ம வந்த வழியில் போகலாம் அப்படின்ட்டு வராங்க. பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்தால் அங்கே ஒரு கல்லறை ஒன்று இருக்குங்க. அங்கே ஒரு சுடுகாடு இருக்கு. என்னடா அது சுடுகாடு, நம்ம வரும்போது கவனிக்கவே இல்லையே, இங்கே ஒரு சுடுகாடு இருக்கு அப்படின்னா. டூரிஸ்ட் ஸ்பாட்னா உங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டா ரொம்ப தாண்டி வந்துட்டாங்க. அது சுடுகாடுலாம் இருக்குன்னு பார்க்கல, புதுசாக காரணமானனால பேசிக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டாங்க. அப்படி திரும்பி வரும்போது தான் அவங்க சுடுகாடு இருக்கிறதே பார்க்குறாங்க. அப்புறம் ரமேஷுக்கு வந்து எந்த ஒரு பயம் கிடையாது. அவர் வந்து அந்த அமானுஷ்ய பூதம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு நபர் தான். இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பயம். பேயின்னு கேட்டாலே பயந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர். அவங்க வந்து ரமேஷ் தான் சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்காரு. கங்கா அவங்க பின்னாடியே கையை பிடிச்சிட்டு போகிறாங்க பயந்துக்கிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு வருது. இப்போ நான் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தூரத்தில் பார்க்கலாம் தெரியாது. நல்லா பனியாக தான் இருக்கும். அப்படியே பனி பொழிகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபாகாக தான் இருக்கும். அப்போனா தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு வரனால நிழல் மட்டும் அதில் தெரியுது அந்த பனியில். இவங்களும் சரி யாராவது ஒரு பெண் தான் வராங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. ரமேஷ் வந்து இயல்பாக போயிட்டு இருக்காரு. கங்கான்றவங்க தான் அந்த பெண்மணியை பார்க்குறாங்க.
யாரா அந்த பெண்மணி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போதுன்னா அந்த பெண்மணி கிட்ட வர 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 என்ன ஆகுதுன்னா அவங்களோட சுயரூபம் அந்த எப்படின்னா ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது, அது ஒரு பேய் தான். என்னன்னா கிட்ட வர வர தூரத்துல இருந்து வரும்போது ஒரு பெண்மணி மாதிரி இருந்தாங்க, கிட்ட வர வர வரன்னா பல்லுலாம் வந்து நீட்டா இருக்கு, நாக்கு வெளியே தொங்குது, கண்ணு செக்கச்சவன்னு இருக்கு, ஒரு சைடு அடிப்பட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கு. பார்த்து பயந்து போயிட்டாங்க. இவர் ரமேஷ் அது கவனிக்கல. பயந்து இவங்க என்ன பண்றாங்க, அந்த உருவத்தையே பார்த்துட்டு உருவம் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க, கிட்ட வந்துட்டே இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா என்ன ஆகுதுன்னா இவங்க கங்கா மயக்கப்பட்டு கீழே வந்துட்டாங்க. அப்புறம் இவர் ரமேஷ் பார்த்துட்டு ஐயோ என்னடா கீழே வந்துட்டாங்களே அப்படின்ட்டு விழுந்தானே. என்னன்னா ரமேஷ் என்ன பண்றாங்க, அவங்களை தூக்கிட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கிளினிக் மாதிரி இருக்கு, அங்க போய் தண்ணி தெளிச்சோன்னா எந்திரிச்சிடறாங்க. எதை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை ஒன்று போட்டுடுறாங்க. ஊசியை போட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு படுத்து கங்கா என்ன பண்றாங்க, படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. சரி இவருமே இப்போ அலைஞ்சி மயக்கெல்லாம் போட்டு கீழே வந்துருக்காங்க, ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கும் சொல்லிட்டு விட்டுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா கங்காவுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க, உருவம் ஒன்று எதிர்த்து வந்துருந்துச்சு. இவங்க போக போக அந்த உருவம் வந்த பிறகு மயக்கம் போட்டு விழுட்டாங்க. அதே சம்பவம் தாங்க அது கனவுல வருது. இவங்க வந்து அந்த ஏன்னா அந்த மயக்கம் போட்டு விழுந்தது அதெல்லாம் வந்து அவங்க ஞாபகமே இல்லை. கீழே விழுட்டாங்க, அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனாங்க, தண்ணி தெளிச்சு ஒரு ஊசியெல்லாம் போட்டு அனுப்புனாங்க. அப்போ வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது ஞாபகம் இல்லை, மயக்கம் வந்துருச்சு கீழே விழுட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. கனவுல வரும்போது தான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, என்னடா அது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு, ஓ ஆமா அங்கதான் இப்படி நடந்துச்சு இல்ல அப்படின்ட்டான். அந்த கனவுல வந்து என்னன்னா நடந்தது போக இன்னும் சில விஷயங்களும் அது கனவுல தெரியுது. என்ன அப்படின்னா நடந்து போனா உருவம் வந்துச்சு, உருவம் வந்துக்கினே இருந்துச்சு. இப்போ இவங்க மயங்கிட்டாங்கல்ல, கனவுல என்ன தெரியுது அப்படின்னா நடந்து வராங்க, அந்த உருவம் கிட்ட வந்து இவங்க உடம்புக்குள்ள பூந்த மாதிரி கனவு வருதுங்க. அது பார்த்தோன்னா அலறி அடிச்சு வந்துருக்கிறாங்க. அப்புறம் ரமேஷ் வந்து திடீர்னு ஓடி வந்து பாக்குறாரு, என்ன சவுண்ட் அப்படின்ட்டு பார்த்தா இந்த மாதிரி கேட்குறாரு, என்னங்க என்ன ஆச்சு, என்ன சவுண்ட் பயந்துட்டீங்களா அப்படின்னு போது, ஆமா நான் கனவு ஒரு கெட்ட கனவு ஒன்று கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த பத்தி அவர் ரமேஷ் கிட்ட சொல்ல. அப்புறமா என்ன பண்றாங்க, டின்னர்லாம் அங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறமா ரெண்டு பேரும் சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் புதுமான தம்பதிகள்ல அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ரொமான்டிக்கா இருக்கிறாங்க. ரொமான்டிக்கா அந்த விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபட்டிருக்கும் போது இவரும் மனைவியை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணி அந்த விஷயம் முடியுது அதோட. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடிஞ்சதும் டயர்டாக இருக்கும், படுத்துட்டு இருக்காரு. படுத்துக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கங்கா வந்துட்டு ஒன்ஸ் மோர் அப்படின்றாங்க. ஒன்ஸ் மோர்னா இப்போ இவருக்கு இப்போ தான் புதுசாக காரணமாக இருக்கு, பொண்டாட்டி வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த செயலில் ஈடுபட்டு முடியுது. இவருக்கு இன்னும் உடம்பு ரொம்ப சோர்வாயிருச்சு, மறுபடியும் படுக்கிறாரு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க. 15 நிமிஷம் ஆச்சு, மறுபடியும் வந்து இவர் எழுப்பி ஒன்ஸ் மோர் அப்படின்றாங்க. இவர் கேட்டோன்னா என்னன்னா அது எத்தனை டீ அப்படின்னு நினைக்கிறாங்க, சாதாரணமாக சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. சரி அவருக்கு அந்த டைமில் ஒன்றும் தோணலை, சரி கல்யாணம் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் போல அப்படின்ட்டு மறுபடியும் அதை செயலில் ஈடுபடுறாங்க. முடியுது, படுக்கிறாரு, மறுபடியும் ஒன்ஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் செயலில் ஈடுபடுறாங்க, படுக்கிறாரு, மறுபடியும் ஒன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி என்னன்னா இவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்காவோட முகம் வந்து ரொம்ப ஒரு அழகா இருக்குமா, நல்ல ஒரு பொலிவா அழகா இருக்கிற பொண்ணு. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும், அவங்க கண்ணு தான் அவங்களுக்கு அழகுன்னே சொல்லலாம். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. அதுவும் அந்த ஒன்ஸ் மோர்னு சொல்லும் போது ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு. இப்போ நார்மலா ஒருத்தவங்களை வந்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பார்வையை அவங்க பாக்குறாங்க. இவருக்கு என்னன்னா இன்னும் இப்படி பாக்குறாளே என்ன அப்படின்ட்டு ஒரு புரியல. அப்போ வந்து கொஞ்ச நாள் மறுபடியும் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி விஷயத்துல. ஈடுபடுறவங்க என்ன ஆகுதுன்னா அவர் கங்காவோட முகத்தை பாக்குறதுக்கே அவர் பயப்படுறாரு. அப்புறம் சரி எதுக்கும் சும்மா பார்க்கலாமேன்னு பார்த்தா முகம் ஃபுல்லா அப்படி செக்கச்சவேன்னு ஆயிடுது. கண்ணு வந்து அப்படியே குண்டு பல்பு மாட்டின மாதிரி சிகப்பா இருக்கு, மூஞ்சி அப்படியே கலர் மாறுது. அதை பார்த்ததுன்னா அரண்டு போயிட்டாரு. என்ன பண்ணா ரூம்ல வந்து தவ வெளியே ஓடி வந்துடுறாரு.
ஓடி வந்துட்டு இது என்னமோ இது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஊர்ல வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் ஃபுல்லா சொல்ல, இந்த மாதிரி போனோம் வந்தோம், இவ பார்த்தா இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்றாருங்க. என்ன பண்றாங்க, கிளம்பி வந்து ஆகணும். ஏன்னா சென்னையில இருந்து இப்போ கொடைக்கானல் வரனாலே கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவங்க ஒரு கார் என்ன பண்றாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து வராங்க, வந்துட்டு இருக்காங்க. அந்த அவ்வளோ நேரம் இங்கே சமாளிச்சு ஆகணும். அங்கே விசாரிக்கிறாரு, இங்கே ஏதாவது இந்த கோயில் இந்த மாதிரி பேய் ஓட்டுறது ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது, அந்த ரிசார்ட்ல வந்து வேலை செய்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுறது சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இங்கே வந்து கருப்பசாமி கோயில் ஒன்று இருக்கு, சின்ன கோயில் தான். ஆனால் வந்து அங்கே வந்து இருக்கிற பூசாரி வந்து உடம்புல கருப்பர் வருவார், வந்து வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பேய் ஓட்டுறதுக்கும் அங்கே வந்து நிறைய பேர் அவங்க கூட்டு போவாங்கப்பா, நீ வேணா நம்ம கூட்டு போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க பொண்டாட்டி வந்து அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் வச்சு கூட்டிட்டு போயிடாரு. அப்படியே ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போயிடாரு. கூட்டு போய் அந்த கோயிலுக்குள்ள பக்கத்துல வர வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. கோயில் கிட்ட வந்தோடனே பயங்கரமா இருக்கிறவங்களும் போட்டு அடிக்கிறாங்க, பேயாட்டம் ஆடுறாங்க. அப்புறம் எப்படியோ பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு போயாச்சு. கோயிலுக்குள்ள இழுத்துட்டு போனதுக்கு வர பாத்தீங்கன்னா கரெக்டா நல்ல வேலை அங்க வந்து அந்த பூசாரி இருக்காரு. பூசாரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா. ஏன்னா அது ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்றனால பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. உள்ள இவங்க போறாங்க. போனவனே பூசாரிக்கு வந்து அருள் வந்துருதுங்க. அருள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சாட்டை எடுத்து பொளிர் 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 விழுதுங்க கங்காக்கு. யாரை கேட்டு என்னோட எல்லைக்கு நீ உள்ள வந்த அப்படின்னு கருப்பர் வந்து பூசாரி உடம்புல இருந்து பேசுறாருங்க. அப்போதான் வந்துச்சு, ஓன்னு அழுகுது. இந்த மாதிரி நான் வந்து இப்பதான் ஒரு 2 மாசம் முன்னாடிதான் இறந்து போனேன். இவங்க வந்து அந்த சைடா வந்தாங்க. வந்தானே இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால வந்து இந்த பையன் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அழுதுங்க. நீ அப்புறம் நீ போறியா இல்லையா, உன்னை இங்கேயே அழிச்சிட்டோமா அப்படின்னும் போது அந்த பேய் வந்து சொல்லுதுங்க, எனக்கு வந்து ஒரே ஆசை, இவங்க கூட கொஞ்ச நாள் இந்த மாதிரி கணவன் மனைவியா நான் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு சொல்லும் போது கருப்பர் வந்துச்சே போவோம் வெளுக்கிறாரு போட்டு. அப்ப அடிக்கும் போது சொல்லிடுறாரு, உங்க மனைவிக்கு உடம்புல எந்த இதுவும் இருக்காது, நான் பேரை தான் அடிக்கிறேன், பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிதான் அடிக்கிறாரு. அப்ப என்ன கேக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மூலம் மல்லிகை பூவும் ஒரு சாரியும், அப்புறம் இந்த லேடிஸ்க்கு இந்த காஸ்மெட்டிக் திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பொட்டு மூக்குத்தி சின்ன சின்ன ஐட்டம்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சு எங்க ஒரு சுடுகாடு பார்த்தாங்களோ அங்க வச்சுட்டு திரும்பி பார்க்காம பண்ற சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் இவங்க பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த பூசாரியும் கூட வராருங்க. நான் தனியா பேர் சொல்ற நம்ப முடியாது அப்படின்ட்டு பூசாரியும் கூட வராரு. கூட வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு சுமார் ஒரு நைட்டு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு போறாங்க. போய் அந்த இடத்துல வச்சு புடவை மல்லிகைப்பூ அப்புறமா பொட்டு பூக்குத்தி லிப்ஸ்டிக் அந்த ஐட்டம்லாம் வச்சு கையெடுத்து கும்பிட்டு என் கூட வந்துடாதீமா, இதோட என்ன விட்டுருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு திரும்பி வராங்க. அப்போ பூசாரி கூட தான் இருக்காரு. திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பூசாரி வந்து இவங்க பின்னாடி தான் வராரு. வந்துட்டு இருக்கும்போது, ரமேஷ் ரமேஷ் எங்க என்ன விட்டு போற அப்படின்னு கேக்குதுங்க. அப்படின்னு ஒரு குரல் வந்து கேக்குது பின்னாடி. இவரா, ஐயோ நம்மள கூப்பிட்டு இருக்கு, திரும்பணும்னா நம்ம காலி தான் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, திரும்பவே இல்லை. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூசாரி குரல்ல பேசுதுங்க, தம்பி இல்லப்பா, ஒரு வாட்டி வந்து இந்த கரெக்டா வச்சிருக்கியா அப்படின்னு செக் பண்ணிட்டு போப்பா அப்படின்ட்டு குரல் கேக்குது. என்னடா பூசாரி தான் நம்மளை கூப்பிடுறாரா அப்படின்னா, பூசாரி உஷாராயிட்டாரு. அவர் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. அவர் கை ரமேஷ் மேலே வச்சு போ முன்னாடி போ போ அப்படின்ட்டாரு. அப்புறமா எப்படியோ ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இருந்து முழுசா வெளியே வந்துட்டாங்க. வேற கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் ஒரு பூஜையை ஒன்று போட்டு அதுக்குள்ள அவங்க அப்பா அம்மாலாம் வந்துடுறாங்க ஊர்ல இருந்து. அப்போ அந்த கோயிலுக்கு போய் கருப்பருக்கு வந்து நல்லா ஒரு பூஜையை பண்ணிட்டு அப்புறம் வந்து அதே டைம்ல வந்து பூசாரி உடம்புல கருப்பர் வராரு. வந்துட்டு அந்த பிரச்சனையில இருந்து நீங்க முழுசா வெளியே வந்துட்டீங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க உங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி விபூதி வச்சு வர்றாருங்க. இது வந்து சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரமேஷோட வாழ்க்கையில நடந்த திகில் சம்பவம். பாத்தீங்களா, ஒரு ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. ஹனிமூனுக்கு போறதே சந்தோஷமா இருக்கணும்ட்டு போயிருக்காங்க. அங்க போய் பேய் கூட சந்தோஷமா இருந்தது வந்து இங்கதான் நம்ம கேள்விப்படுறோம்.
இதுதாங்க ரமேஷோட வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும். இந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட சம்பவம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணப்படும். பாய் வியூவர்ஸ்.